ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, வாலிப பெண் ஆகியோர் இருந்தனர். அந்த பெண் தினமும் காலை, பகல், மாலை, இரவு ஆகிய நேரங்களில் சமைப்பார்கள். அவர்கள் வீட்டின் சமையல் அறையில் முன்பக்கம் ஒரு ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னலுக்கு வெளியே பல கட்டிடங்கள் இருந்தது. ஒரு நாள் ஒரு காகம் ஒன்று ஜன்னலுக்கு வெளியே இருந்த கட்டடத்தில் அமர்ந்து இருந்ததை அந்த பெண் பார்த்தாள். காகமும் பெண்ணை பார்த்து கா என்று ஒரு முறை கத்தியது. நான் இங்கே இருக்கிறேன், என்னை பார், நான் சாப்பிட எனக்கு நீ உணவு கொடுக்க முடியுமா என்பது போல மீண்டும் 2 முறை என்று கத்தியது. அந்த பெண் காகத்தை பார்த்து அதன் மேல் இரக்கம் கொண்டு அது சாப்பிட சிறிது அரிசி சாதத்தை ஜன்னலுக்கு வெளியே வைத்தாள். காகம் சடசடவென தன் இறக்கையை அடித்துக்கொண்டு ஜன்னல் அருகே வந்து உணவை சாப்பிட்டுவிட்டு பறந்து சென்றது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் காகம் ஜன்னல் அருகே வைத்திருக்கும் உணவை சாப்பிடும். இது வழக்கமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் காகம் காலை 8 மணிக்கு வந்து ஜன்னல் அருகே அமர்ந்து கா என்று ஒரு முறை கத்தி அந்த பெண்ணை அழைக்கும். அந்த பெண் வர தாமதமானால் காகம் 2 முறை வேகமாக கா கா என்று கத்தும். காகத்தின் சத்தத்தை கேட்டு பெண்ணும் காகத்தை பார்த்து, காக்கா, இன்னைக்கு சமையல் தாமதமாகும், போய் 9 மணிக்கு வா என்று சொல்லுவாள். காகமும் பெண் சொல்லுகிறதை கேட்டு பறந்து சென்று மீண்டும் 9 மணிக்கு வரும். இப்போது அந்த ஜன்னல் அருகே காகம் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வதை மற்ற காகங்களும் பார்த்து 5 அல்லது 6 காகங்கள் வர ஆரம்பித்தன. இந்த பெண்ணுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் காகங்களுக்கு விதவிதமான உணவுகளை வைப்பாள். அவைகளும் உணவை சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக பறந்து செல்லும். காகங்களுக்கு உணவு கொடுப்பதில் அந்த பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தது. காகங்களும் இங்கே வந்து உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காகங்களுக்கு உணவளிக்கிற போது மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.